ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை கைவிடவில்லை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ உலகங்களின் ராஜா, அவரே அதிகாரி, அவர் சர்வத்திற்கு அதிபதி. நாம் அவரை சாதாரண மனிதர் போல, அவர் நம் மத்தியில் வந்து மனித அவதாரத்தில் வாழ்ந்ததினால் அவரை மனிதருக்கு சமமாக நாம் நினைக்க கூடாது. சகஜமாக பேசுவது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கட்டிடத்தில் சுலபமாக பேசலாம், தவறில்லை. அப்பாவை நாம் அப்பாவிடம் பேசுவது போல எளிமையாக பேசலாம், பழகலாம், அதில் தவறில்லை. கர்த்தரோடு அப்படிதான் பழகுவார். ஆனால் நம் உள்ளத்தில் அவர் அருமையை உணர்ந்திருக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அவருடைய சர்வ வல்லமையை நாம் புரியாமல் இருந்து கொள்ளக்கூடாது. அவர் மிகவும் பெரியவர், எல்லாவற்றிற்கும் அதிபர். அவரை கோபமூட்டுகிற செயலை நாம் செய்யக்கூடாது. இந்த வேத பகுதியில் கர்த்தரை கோபமூட்டினார்கள் இஸ்ரவேலர்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு என்னென்ன துன்பம் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, ஒரு தகப்பன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் சிறு பிள்ளைகளா இருக்கிறோம், நம் தகப்பன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை யோசிக்கிறார், எல்லாவற்றையும் நம்மை பத்திரமாக பாதுகாத்து நமக்கு தேவையானதை எல்லாம் செய்கிறார். அவரை ஏமாற்றிவிட்டு சில நேரங்களில் அவர் பேச்சை கேட்காமல் சிறு பிள்ளையாய் நாம் என்ன செய்வோம்? ஓடிவிடும். அவரை விட்டு விலகி ஓடும்போது ஒரு பொல்லாதவன் கையில் மாட்டிக்கொள்கிறோம். அப்பொழுது துன்பத்தை அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களின் நிலை இப்படிதான் இருக்கிறது. அதை குறித்து இந்த வேத பகுதி தெளிவாய் சொல்லுகிறது. நாம் கவனிக்கலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து கொண்டு எப்பொழுதும் பிடிவாதமாய் இருந்தால் முடிவு மிகவும் மோசமானதாய் இருக்கும். கர்த்தரின் கோபத்தின் நிமித்தம் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார். பொல்லாதவர் முழுமையாய் நம்மை ஆண்டு கொண்டு துன்பத்தை துயரத்தை கொடுப்பார். அதனால் தயவு செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வோம். வாழ்க்கை ஒரு முறைதான், விளையாட்டல்ல. அதை புரிந்து கொண்டு நடப்போம். யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணிகளாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அது அவர்களின் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் அவர்களுடைய பலிபீடங்களின் கொம்புகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருள் என்ன? அதாவது, இதில் ஒரு ரகசியம் பதிந்திருக்கிறது. இது வேத ஆதாரம் மிக தெளிவாய் நமக்கு காட்டுகிற ஒரு ரகசியம். அதாவது, இருதயத்தின் பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இது யூதாவின் பாவம். யூதாவின் பாவம் இரும்பு ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் அவர்களுடைய இருதய பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இருதயம் பலகையை போல அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், மனிதனுடைய ஆத்துமாவில் அவன் செய்த பாவங்கள் பதியப்படுகிறது. அதாவது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய ஆத்துமா கர்த்தரிடத்தில் போய் சேரும். அதாவது, ஆதாம் ஐயா முதல் மரித்தவர்கள் எல்லோரும் பரலோக ராஜ்யத்திற்குள் இன்னும் போகவில்லை அல்லவா? மரித்தவர்கள் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு போயிருப்பார்கள், மற்றவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அப்பொழுது பரிசுத்தமாகாத ஜனங்கள், அவர்கள் ஆத்துமா, மரித்தவர்களுடைய ஆத்துமா காவலறையில் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மரித்தவர்கள் அவர்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் காவலறையில் வைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் மீண்டும் வருவார்கள், திரும்பி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். அப்படி கர்த்தருக்கு முன்பாக அது நிற்கும் பொழுது அவரவர் ஆத்துமாவில் அவரவர் செய்த பாவங்கள் எழுதப்பட்டிருக்கும். அவைகளே அறிக்கை செய்யும். நான் இந்த நேரத்தில் இந்த பாவம் செய்தேன், நான் இந்த நிலையில் இதை செய்தேன் என்று அவரவர் ஆத்துமாவே அவர்களை
அவர்களுடைய ஆத்துமாவே அறிக்கை செய்யுமாங்க. அதன்படி கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். சரி, நம்முடைய ஆத்துமா தானே நம்முடைய பாவத்தை மறைத்து கொண்டு, இல்லை நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று இந்த பூமியில் பொய் சொல்வது போல அங்கு போய் பொய் சொல்லலாம் என்று நினைக்க முடியாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய சமூகம். அங்கு போய் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. நம் வாயே சொல்லாது. தனக்குத்தானே சொல்லும். நான் இந்த பாவம் செய்தேன், நான் இங்கு போனேன், என்ன செய்தேன், இவருக்கு இந்த தீமை செய்தேன் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிடும். அதனால் அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் பொய் பொருட்டுக்கு வேலையில்லை, யாரும் ஏமாற்ற முடியாது. அவரவர் ஆத்மாவில் பதியப்பட்டிருக்கிற அந்தந்த பாவங்களை அவரவரே வாயினால் அறிக்கை செய்வார்கள். இதுதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதாரம் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. இதன் விளக்கம் அதுதான். இப்படி அவரவர் பாவம் அவர்கள் இருதயத்தின் பலகை. இருதயத்தின் பலகை என்றால், அதாவது ஒரு மனிதனுடைய ஆவி மனிதனுடைய எலும்பு மண்டலத்தை ஆளுகை செய்கிறது. ஆவிக்குரிய பிரச்சனை, ஆவிக்குரிய பாவம் செய்யும் பொழுது, ஆவியின்படி பாவம் செய்யும் போது எலும்புகளில் நோய்களும் பிரச்சனைகளும் வரும். அதே போல நாம் குணங்கள், நம்முடைய துர்குணத்தினால், மாம்சத்தின்படி கெட்ட குணத்தினால் நாம் பாவம் செய்யும் போது நம் ஆத்துமா கெட்டு போயிருந்து, நம் பிறப்பின்படி நம் முன்னோர்களின் பாவ சுபாவங்கள் நமக்குள் வந்து அந்த இரத்தத்திலேயே வந்து நாம் அதே பாவத்தை, பெற்றோர்கள் செய்த பாவத்தை நாம் செய்யும் போது ஆத்மாவின் ஆளுகை இரத்தத்தில் இருக்கும். அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் என்பது நம்முடைய உருவத்தின்படிதான் இருக்கும். ஆனால் மாம்ச சிந்தை சரீரத்தையும், ஆவியல் சிந்தை நம் எலும்பு மண்டலத்தையும், ஆத்ம சிந்தை நம்முடைய இரத்தத்தையும் ஆளுகை செய்கிறது என்று நாம் சொல்லலாம். இது தொடர்பான பல காரியங்கள், ஆழமான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய துர்க்குணங்கள், பிறப்பின்படி வருகிற நம்முடைய துர்க்குணத்தினால் பாவம் செய்யும் போது அது இரத்தத்தின் மூலமாக, டிஎன்ஏ மூலமாக நாம் தவறு செய்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்துக்கு இரத்தம் சம்பந்தமான, அதாவது சுகர், பிபி போன்ற இரத்தம் சம்பந்தமான, இரத்த சுகை போன்ற வியாதிகள் வருகிறது. இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான வியாதி மனிதனை தாக்குகிறது. சரி, இப்படி இருக்க இருதயம் என்பது இரத்தத்தை சுத்திகரிக்கிற இடம், இரத்தத்தை ஆளுகை செய்கிற ஒரு இடம் என்று நமக்கு நன்றாக தெரியும். இருதயத்தின் பலகை என்று சொல்லும்போது ஆத்துமாவில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் பதியப்படுகிறது நம்முடைய இரத்தம். இரத்தத்தில் ஆத்துமா, ஆத்துமா என்றாலும் இரத்தம் என்றாலும் உயிர் என்றாலும் ஒன்றுதான். இரத்தமே உயிர் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆத்துமா இரத்தத்தை ஆளுகை செய்கிறது. சரி, இந்த இரத்தமானது, இதை நாம் ஆழமாய் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தால் மிக தெளிவாய் இதன் அருமையை புரிந்து கொள்ளலாம். காரணம், கவனித்து பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் புரியும். இந்த ஆத்துமாவானது அந்த இரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ கோடிங்கின் படிதான் நம்முடைய குணாதிசயங்கள் அமைகிறது. அப்படி அந்த டிஎன்ஏ கோடிங்கை சுத்தப்படுத்துவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியில் தெளிக்கப்பட்டது. நம்மேல் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய இரத்தமும் தெளிக்கப்படுகிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு காரணம் அந்த இரத்தம், அந்த ஆத்துமா சுத்திகரிப்பிற்காக. சரி, இதை குறித்து நாம் ஆழமாய் பின்பு தியானிக்கலாம். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பாவ சுபாவங்களை கர்த்தர் நம் ஆத்மாவிலும் நம் இருதயத்திலும் பலிபீடத்தின் கொம்புகளிலும் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பலிபீடத்தின் கொம்பு என்றால் என்ன? நம்முடைய பாவங்கள் பலிபீடத்தின் கொம்புகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானார். பலியிடப்படும் ஆடு அல்லது காளை மாடு, பாவ நிவாரண பலிக்கு காளை மாட்டை பலி கொடுப்பார்கள். அதை முதலில் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுவார்கள், எந்த பலி கொடுப்பதா இருந்தால். அதன் பின்பு அதற்கு பலி கொடுப்பார்கள். அது போல பலிபீடத்தின் கொம்பில் பதியப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது, பலிபீடத்தின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி பலி செலுத்தும் அந்த பொருளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று பொருள். அதாவது நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆத்மாவிலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆணியினால், இரும்பு ஆணியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பாதங்களிலும் அவருடைய திருக்கரங்களிலும் ஆணியால் அடிக்கப்பட்டது.
நம்முடைய பாவங்கள். இந்த வசனத்தில் எத்தனை ஆழமான சத்தியங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எப்படியெல்லாம் வருகிறது, அது என்னவெல்லாம் செய்கிறது என்ற விளக்கம் இந்த வேத பகுதியில் மிக மிக துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சற்று பொறுமையாக நாம் ஆழமாக தியானித்தால் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அதாவது மனிதனுடைய பாவங்கள் அவன் இருதயத்தில், அவன் ஆத்துமாவில் பதியப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு எப்பொழுது கிடைக்கும்? அந்த இரத்தத்தில் டிஎன்ஏவில் பாவ சுபாவங்கள் இருக்கிறது. துர்க்குணங்கள், கெட்ட குணங்கள் அங்குதான் இருக்கிறது. அதனால்தான் நாம் தவறாக செயல்படுகிறோம். அப்படியானால் அந்த இரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டும். இப்பொழுதும் கூட இரத்தம் சிலருக்கு கெட்டு போய்விட்டது என்றால் மருத்துவ விஞ்ஞானத்தில் அதை சுத்திகரிப்பார்கள். இரத்தத்தை சுத்திகரிப்பார்கள், மனித சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை. அது போல அது அடிக்கடி செய்வார்கள். ஆனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய இரத்தத்தையும் சுத்திகரிக்கும்படியாக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை, அவர் இரத்தம் நம் இரத்தத்தோடு கலந்து நம்முடைய சரீரத்தில் ஓடுகிற இரத்தத்தோடு ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற இரத்தம். அதாவது நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வோம். நாம் ஆண்டவரே, நீர்தான் என் தெய்வம், நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும், என் பாவங்களை மன்னியும் என்று அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை ஆவியின் மண்டலத்தில் நம் மேல் தெளிப்பார். அப்பொழுது நம் ஆவிக்குரிய சரீரத்தில், நம்முடைய ஆவியின் மண்டலத்தில், நம்முடைய ஆவி, மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆவி உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆவியும் உண்டு, ஒரு ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. மூன்றும் சேர்ந்தால்தான் ஒரு முழு மனிதன். அப்படி இருக்க அந்த ஆவிக்குரிய மனிதன் நாம் தான். அது நம் கண்ணாடியில் பார்க்கிற மனிதன் என்று சொல்லலாம். நம்மை போலவேதான் நம் ஆவியும் இருக்கு, நம்மை போலவேதான் நம்முடைய ஆத்மாவும் இருக்கு. இப்படி அந்த ஆவிக்குரிய மனிதன் அந்த இரத்தத்தினால், ஆவிக்குரிய இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது. நம்முடைய டிஎன்ஏ கோடி, அதாவது ஒரு பார்முலாவை தவறாக பிள்ளைகள் எழுதிவிட்டால் ஆசிரியர்கள் அதை திருத்தி எழுதுவார்கள் அல்லவா? இந்த இடத்தில் எக்ஸ் வர வேண்டும், இந்த இடத்தில் ஒய் வர வேண்டும் என்று மாற்றி போட்டு ஒரு பார்முலாவை சரிப்படுத்துவார்கள். இது தவறு, இப்படி எழுத வேண்டும் என்று சரிப்படுத்துவார்கள் ஆசிரியர்கள். மாணவர்கள் தவறாய் பார்முலா எழுதும் போது, அது போல நம்முடைய டிஎன்ஏவில் பார்முலாக்கள் இருக்கிறது. அதன்படிதான் நம்முடைய குணம், பேச்சு, நடத்தை எல்லாம் இருக்கிறது. அதை எல்லாம் அந்த குணங்கள் தான் கட்டுப்படுத்துகிறது. சிலர் பொறுமை உள்ளவர்களாய் இருப்பார்கள், சிலர் கோபக்காரர்களாய் இருப்பார்கள். இதற்கு காரணம் அந்த இரத்தத்தில் இருக்கிற அந்த பார்முலாக்கள் தான். அது கோபப்படுவது தவறல்லவா? எப்பொழுதும் எரிச்சலோடு இருப்பது, எப்பொழுதும் முன்கோபையா இருப்பது தவறு. அதற்கு காரணம் அந்த இரத்தத்தில் தவறான பார்முலா இருப்பது. அதை ஒரு சாதாரண மாணவனை தவறாக பார்முலா எழுதும் போது ஆசிரியர் அதை திருத்தி எழுதுவது போல கர்த்தர் நம் இரத்தத்தில் இருக்கிற, ஆத்மாவில் இருக்கிற தவறான பார்முலாக்களை சரிப்படுத்தி அவருடைய இரத்தத்தில் இருக்கிற பரிசுத்த சரியான பார்முலாவை அங்கு எழுதுகிறார். அதாவது ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படும் 9 குணங்களை அங்கு வைக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்படும் 17 குணங்களை அங்கிருந்து அகற்றி போடுகிறார். இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தீய குணங்கள் 17, அதை எல்லாம் அகற்றி போட்டு தவறான பார்முலாக்கள் அதை தள்ளி போட்டு அந்த பார்முலாவை சரிப்படுத்தி 9 விதமான ஆவியின் கனிகள் என்று அந்த சரியான பார்முலாக்களை நம் ஆத்மாவில் எழுதுகிறார் நம் இரத்தத்தில். அதனால் அப்படி மாற்றப்பட்ட பின்பு நாம் நல்லவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையானால் உடனே அவன் குணங்கள் மாறுகிறது, சுபாவங்கள் மாறுகிறது. அதுவரை தீய பழக்கம் இருந்திருக்கும், கெட்ட வார்த்தை பேசிக் கொண்டிருப்பார்கள், பொய் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு இதையெல்லாம் விட்டு விடுவார்கள். பொய் பேசுவது நின்று போகும், கெட்ட பேச்சு நின்று போகும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். அதை தவறு என்று சொல்வார்கள். சில நேரம் அவர்கள் பேசினால் கூட, அவர்களுடைய பிள்ளைகள் பேசினால் சொல்லுவார்கள், ஏய் கெட்ட வார்த்தை பேசாதே, பொய் சொல்லாதே, நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஆத்மாவுக்கு அது தெரிய தொடங்கி விட்டது. ஆஹா, இது தவறு, இது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறங்கூறக்கூடாது என்று தெரிய தொடங்கிவிடும். அது வரைக்கும் தெரியாது. ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த மனிதனுக்கு புரிய ஆரம்பித்தது.
அதாவது உணர்வுக்குள் வந்துவிடும் இதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். இப்படி மனிதனுடைய பாவங்கள் அவனுடைய ஆத்துமாவில் எழுதப்படுகிறது. சரி, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அந்த ஆத்துமாவில் என்ன இருக்கும்? சுத்தமாக எந்த பாவமும் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அதை எல்லாவற்றையும் சுத்திகரித்து விடுவார். ஆவியில் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அது பரிசுத்தமாகிவிடும். ஆத்துமா நாம் மரணம் அடையும் நாள், கடைசி நாள், இந்த உலகத்தின் கடைசி நாளில் நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டுவிடும். நம் ஆத்துமாவும் நம் சரீரமும் பரிசுத்தம் அடைந்துவிடும். பரிசுத்தம் அடைய நாம் தான் முயற்சிக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்துதலினால் நாம் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பரிபூரண பரிசுத்தத்தோடு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவோம். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகையினால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்வோம், இதற்கு நாமும் ஒத்துழைக்க வேண்டும். நாம் அடங்காமல் தெரிந்து கொண்டே இருந்தால் நம் பாவங்கள் நம் ஆத்மாவில் மன்னிக்கப்படாமல் இருந்தால், ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். நம் ஆத்மா மன்னிக்கப்படாதிருந்தால் பரலோகத்திற்கு போக முடியாது. சிலர் கிறிஸ்தவர்களாய் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாவார்கள். ஆனால் அதன் பின்பு மனம் திரும்ப மாட்டார்கள், பாவத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படியே செய்து கொண்டிருந்து மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. அவர்கள் ஆத்துமா கரையா இருப்பதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வேத பகுதியில் கர்த்தர் தண்டிக்கிறார். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவப்பட்டு, அந்த ரத்தம் நம்மேல் ஊற்றப்பட்டு கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் அடைந்தால்தான் நம் பாவம் நம்முடைய ஆத்மாவில் இருக்காது. அது அழிக்கப்பட்டு போய்விடும். அப்படி நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படாதிருந்தால் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மன்னிக்கவில்லை. அவர்கள் கர்த்தர் வெறுக்கும்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். மனம் திரும்பாதவர்கள் திருந்தினால்தான் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆவிக்குரிய சட்டங்கள் என்று உண்டு, பரலோக சட்டங்கள் என்று உண்டு. நம் வீட்டிலேயே 1000 சட்டங்கள் போடுகிறோம். நம் தெருவில், நம் ஊரில், நம் நாட்டில் என்று 1000 சட்டங்கள் உண்டு. இதை இப்படிதான் நடக்க வேண்டும், அதை அப்படிதான் நடக்க வேண்டும் என்று எங்கு போனாலும். நாம் 4 பேர் இருக்கிற வீட்டிலேயே எத்தனை சட்டங்கள் போடுகிறோம். இதை இப்படிதான் செய்வேன், அதை நான் அப்படிதான் நடக்க வேண்டும் என்று. அப்படி இருக்க பரலோகத்திற்கு என்று சட்டம் இருக்காதா? பரலோகத்தில் மிக துல்லியமான கர்த்தருடைய ஆளுகையில் நடக்கிற சட்டப்படி நடக்கிற இடம். பரலோக சட்டம் என்னவென்றால், ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நாம் போய் ஒரு 5 மணி நேரம் கர்த்தாவே என்னை மன்னியும் 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 என்று அழுதுவிட்டு அடுத்த நிமிடம் வந்து அதே பாவத்தை செய்தால் நம் பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? நாம் மனம் திரும்பி விட்டோமா என்று நம் இருதயத்தை பார்த்து, நம் ஜெபத்தை பார்த்தல்ல, நம் இருதயத்தில் என்ன வைத்திருக்கிறோம், வெளி தோற்றத்தில் அல்லது பெரிய பெரிய மீட்டிங்க்கு சென்று கர்த்தாவே கர்த்தாவே என்னை மன்னியும் மன்னியும் என்று கதறி அழுது ஜெபித்து விட்டு வீட்டிற்கு வந்து மீண்டும் அதே பாவத்தை செய்தால் நம் இருதயத்தில் அந்த பாவம் மனம் திரும்பவில்லை. நாம் அது கர்த்தருக்கு தெரியும். நம் பாவங்களை எப்படி மன்னிப்பார்? அவர் அதனால்தான் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லிவிட்டார். நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன், உன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியும். அதனால் நாம் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு. மனம் திரும்புதல் என்றால் என்ன? நாம் செய்த பாவத்தை நான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இனி செய்ய மாட்டேன் என்று முடிவும் மனதில் இருக்க வேண்டும். இனி அதை செய்யவே கூடாது என்று, அது எந்த பாவமாய் இருந்தாலும். அப்படி செய்வதற்கு பெயர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்பின உடனே மன்னிப்பு நமக்கு கிடைத்தது. அதே நொடியில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை, கர்த்தர் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறவர் தான். ஆனால் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். நான் இன்று போய் அதே மன்னிப்பு கேட்பேன், இன்னும் அடுத்த வாரம் ஆலயத்திற்கு சென்று அதே மன்னிப்பு கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்றால் யாரை ஏமாற்றுகிறோம்? நாம் ஜெபம் கேட்கப்பட கூட மாட்டாது. அப்படிப்பட்டவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஏனென்றால் நாம் பொய்யர்களாயிருக்கிறோம். இருதயத்தில் மனம் திரும்பாமல் ஜெபித்தால் நாம் பொய்யர்கள் என்று பொருள். பொய்யர்களின் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்பார்? அதுவும் அவர்கிட்டயே போய் சொல்லுவது தவறு அல்லவா? மகா பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது. மனம் திரும்பி, உண்மையாய் மனம் திரும்பி, நான் செய்தேன் தாவீதையாவை போல
பசிலோர் இடத்தில் அவர் பாவம் செய்த போது காத்திருக்கதர்சி வந்து சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? குப்புற போய் தேவாலயத்தில் விழுந்தார். சுவாமி, நான் பாவி, நான் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அவன் பரிசுத்தவானானார். பரிசுத்தவானாய் என்று பரலோகத்தில் இருக்கிறார். மனம் திரும்பி விட்டார். மனம் திரும்பாமல் இல்லை, தொடர்ந்து பாவம் செய்யவில்லை. அவருடைய செயல்கள் அற்புதமானது. அவரை குறித்து தவறாக பலர் பேசுவதுண்டு, ஆனால் தவறு, மிகவும் தவறு. அவரின் நினைவுகள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கியே இருந்தது, வேறு எந்த காரியத்திலும் இல்லை. ஒரு முறை இச்சைக்கு இடம் கொடுத்தாலும் கூட அதன் பின்பு மனம் திரும்பி விட்டார். அவர் நோக்கம் கர்த்தராய் இருந்தது, கர்த்தரின் அன்பாய் இருந்தது. கர்த்தரை அளவுக்கு அதிகமாய் நேசித்தார். பெண்களை காட்டிலும் தாவீதை கர்த்தரை தான் அதிகமாய் நேசித்தார். என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்றும் கர்த்தரை சொல்லி இருக்கிறார். இதை விட வேறு என்ன வேண்டும்? அதனால் நம் ஆத்துமா சுத்தமாக வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். அதற்குதான் கர்த்தருடைய ரட்சிப்பு. அவர் இரத்தம் நம் இரத்தத்தோடு கலந்து நம் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. அழுக்கான தண்ணீர் தேங்கி கிடந்தால் மழை வெள்ளம் வந்து அதை அடித்து கொண்டு போய் சுத்தப்படுத்தும் அல்லவா? அது போல வாய்க்கால் தண்ணீர், அழுக்கான தண்ணீர் எல்லாம் வாய்க்காலில் ஓடும் பொழுது நல்ல தண்ணீர் வந்தால் அழுக்கு தண்ணீர் போய்விடும், நல்ல நீர் வயலுக்கு பாயும். அது போல கர்த்தர் நம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறார். அதைதான் இவர்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? சகல பச்சையான மரங்களின் கீழும் மலைகளின் மேலும் இவர்கள் பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்களை கட்டி ஆராதனை செய்வார்கள். பலிபீடங்களை கட்டி ஆராதனை செய்வார்கள். அவைகளுக்கு பலி செலுத்தினார்கள். இது கர்த்தருக்கு எவ்வளவு அற்புதமான செயல்! உச்சக்கட்ட பாவம் இது. பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பலிபீடங்களை கட்டி பொல்லாத ஆவிகளுக்கு வணக்கம் செய்ததோடு அல்லாமல் இன்னும் சில காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். என்னவென்றால் இச்சையாய் நடப்பது, பாவம் செய்வது, எல்லை மீறியது, மிகவும் அருவருப்பான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களும் செய்தலினால் கர்த்தர் பார்க்க சகிக்காமல் அவர்களை அருவருத்து தூக்கி போவார். அவர்களுக்கு தண்டனையை நியாயத்திற்கு எதற்கும் ஒரு எல்லை உண்டாதவா? மனிதன் ஒரு நேர்மையாய் வாழ்கிறான், ஒரு தவறு செய்கிறான், மன திரும்பி கர்த்தரிடத்தில் போய் கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கேட்டால் சரி போ என்று கர்த்தர் மன்னிப்பார். அவர் பெரியவர், பெருந்தன்மையாக மன்னிப்பார். தவறு செய்வது, பாவம் செய்வது செய்து கொண்டே இருப்பது. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவது, அவர் சொல்லுவது எதையும் காது வாங்குவதில்லை. எந்த ஊழியக்காரன் பரிசுத்தமாயிரு என்றாலும் கேட்பதில்லை. வேதத்தை எடுத்து வாசி என்றாலும் கேட்பதில்லை. எதை சொன்னாலும் கேட்பதில்லை. கர்த்தருடைய ஊழியர்களின் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. கர்த்தர் சொப்பனம் மூலம் பேசினாலும் கண்டு கொள்வதில்லை. எதை சொன்னாலும் கேட்கவில்லை. நான் அக்கிரமம் செய்து கொண்டே இருப்பேன் என்றால், அதுவும் எல்லை மீறி போய்கொண்டே அதிகப்படுத்தி கொண்டே போனால் அவர்களை அழித்து போடாமல் என்னதான் செய்வார் கர்த்தர்? அப்படிப்பட்ட அருவருப்பானவர்களை கர்த்தருக்கு பிடிக்காது. நாம் அந்த அட்டவணையில் சேர்ந்து விடக்கூடாது. கொஞ்சம் கவனித்துக் கொள்வோம். நாம் எந்த அட்டவணையில் இருக்கிறோம்? பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோமா? பாவத்தின் வழியில் போய் கொண்டிருக்கிறோமா? இதில் ஏறுகிறோமா அல்லது பாவத்தில் இறங்கி கொண்டிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரின் வார்த்தைகளை நம்மை திருத்தோம். இஸ்ரவேலர்கள் இப்படி மகா பாவங்களை சொல்லவும் முடியாத அளவுக்கு மகா பாவங்களை செய்தார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், வயல் நிலத்தில் இருக்கிற மலையே, அதாவது இஸ்ரவேலர்களை குறித்து பேசு, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தை, நீ செய்த பாவத்தின் நிமித்தம் உன் எல்லைகளில் எல்லாம் நீ செய்த பாவத்தின் நிமித்தம் உன்னுடைய ஆஸ்தியையும் உன்னுடைய பொக்கிஷங்களையும் உன்னுடைய பலிபீடங்கள், நீ கட்டினாய் அல்லவா பொல்லாத ஆவிகளுக்கு பலிபீடங்கள், அதையும் கூட நான் சூறையிடுவிப்பேன். அதாவது அந்நியர் எல்லாவற்றையும் அழித்து போட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதைதான் கர்த்தர் செய்கிறார் இஸ்ரவேலரின் அக்கிரமத்தின் நிமித்தம்.
எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். திருந்தாமல் இருந்தார். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ இழந்து போவாய். நீ விட்டு விடுவாய். அந்த சுதந்திரத்தை விட்டு விடுவாய். அப்படி என்றால் உன் சொத்துக்களை எல்லாம் விட்டு விடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத மனிதர்களை அனுப்பி உன் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து கொண்டு போக சொல்லிவிடுவேன். அதாவது பாபிலோனிலிருந்து எதிரிகள் வந்து இவர்களை கொள்ளையிடப் போகிறார்கள். அதைதான் கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். இதை கர்த்தரே அனுமதிக்கிறார். இவர்களுடைய அக்கிரமத்தில் உன்னை அந்நிய தேசத்தில் அடிமைகளாக்குவேன். நீ அந்நிய தேசத்திற்கு ஓடி போவாய். நான் உனக்கு கொடுத்த இடத்தில் ஒரு சொந்த ஊரில் நீ இருக்க மாட்டாய். அந்நியரிடத்தில் ஓடி போய் அந்நியரிடத்தில் நீ அறியாத ஜனங்களிடத்தில் போய் உனக்கு முன்பின் தெரியாத ஒரு ஜனங்களிடத்தில் போய் நீ அங்கு இருந்து அவர்களுக்கு அடிமையாக கிட என்று இப்படி உன்னை அடிமையாக்குவேன். அவியாத அக்கினியை எனக்கு உருவாக்கினீர்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அவியாத என் கோபத்தின் அக்கினியை நீங்கள் மூட்டி விட்டீர்கள் என்று சொல்கிறார். தீராத கோபத்தை எனக்கு நீங்கள் உண்டு பண்ணி விட்டீர்கள். அப்படி என்றால் இதை சொல்ல முடியாது. ஒரு எல்லை இல்லை இதற்கு. அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு எல்லை இல்லை. விக்கிரக ஆராதனை என்றாலும் கூட அதிலும் இச்சையிலும் பாவத்திலும் பெருமையிலும் எல்லை இல்லாமல் மயங்கி திரிந்து பைத்தியம் போல அடைந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றும் கூட அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்ய செய்ய அவர்கள் மனநிலையே மாறிவிடும். அவர்களை எப்படி பரலோகத்தின் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்? இந்த மாதிரியான பாவங்கள் செய்கிறவர்கள், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் ஆரம்பத்தில் இருப்பது போல ஒரு 10 வருடம் 20 வருடம் கழித்து இருக்க மாட்டார்கள். அவர்கள் மனநிலை முழுவதும் மாறி போகும். பாவம் செய்ய 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 பொல்லாத ஆவிகள் அவர்களுடைய ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். அதனால் அவர்கள் தங்கள் சுய நினைவை இழந்து என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மன நிம்மதி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே அவர்களுக்கு தெரியாது. தவிப்போடுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தத்தளிப்போடுதான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் இன்னும் சில காரியங்களை அவர்களை குறித்து சொல்லி மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பெலனாக எண்ணி மாம்சமானதை தன் புயபலமாக கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் இப்படி வாழ்ந்தவர்களை பார்த்தால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். இதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் இருக்கிறார், ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தின் மேல் கர்த்தர் கிருபை வைத்து தம்முடைய ஊழியக்காரர்களை அந்த ஆணுக்கு அனுப்புகிறார். அந்த மனிதனிடத்தில் அனுப்புகிறார். ஊழியக்காரன் அந்த ஏழையா இருந்த அந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தை, ஊழியர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். அந்த ஏழை குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறது. மனம் திரும்புகிறார்கள். கர்த்தரிடமாய் வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கிறார். அவர்கள் நன்றாக செழிப்பாக அவர்கள் ஐஸ்வர்யத்தில் வளர்ந்து சந்தோஷமாய் வாழ தொடங்குகிறார். சகல ஐஸ்வர்யமும் அவர்களுக்கு வந்து சேருகிறது. குறைத்த ஒரு 10 வருடங்களிலேயே அவர்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வருகிறது. நல்ல பணம், செழிப்பு, சந்தோஷமான வாழ்க்கை, அருமையான குடும்பமாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு பெருமை வருகிறது. என்னிடத்தில் பணம் ஏழையா இருக்கும் போது கர்த்தரை தாழ்ந்த இருதயம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தது. ஆனால் பணம் வந்த பின்பு பணம் இருக்கிறது, நம்மிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, நமக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறது, அதிகமாகவே இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தரை மறந்த நிலை வருகிறது. கர்த்தரை உதாசீனப்படுத்துவது, பொருட்படுத்துவதில்லை, இப்படிப்பட்ட நிலை வருகிறது. பெருமை வருகிறது. தன் ஐஸ்வர்யத்தை கண்டு, தன்னுடைய சம்பத்தை கண்டு, தனக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து கர்த்தரை விட்டு எனக்கு இதுதான் முக்கியம், என் பெயர், என் கௌரவம், என் பெருமை, ஜாதி பெருமை, என்னுடைய பராக்கிரமம், எனக்கு இருக்கிற நல்ல பெயர், இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து பார்த்து கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு
கர்த்தரை மறந்துவிட்டு இந்த ஐஸ்வர்யம் தான் எனக்கு பெரியது, பேர் புகழ் தான் எனக்கு பெரியது என்று கர்த்தரை விட்டு விலகி பாவம் செய்ய போகிறார். இதைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு என் சொத்து என்னை காப்பாற்றும், என்னுடைய பணம் என்னை காப்பாற்றும், என் உறவினர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் ஏழையா இருந்தேன், இப்பொழுதும் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன், எனக்கு இதையெல்லாம் என்னிடத்தில் இவ்வளவு இருக்கிறது, நான் அதை வைத்து வாழ்ந்து கொள்வேன், நான் யாரையும் தேட வேண்டியதில்லை, கர்த்தரை தேட தேவையில்லை என்று நினைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஐஸ்வர்யத்தின் மேல் நீ நம்பிக்கை வைக்கிறாய், உன் வேலையின் மேல் நீ நம்பிக்கை வைக்கிறாய், உன்னுடைய படிப்பின் மேல், உன்னுடைய பணம், உன்னுடைய உறவு, உன்னுடைய பெயர் புகழ், இப்படிப்பட்ட உலக காரியங்களின் மேலும் இதன் மேல் நம்பிக்கை வைத்து என்னை விட்டு விலகி போகிறாய். இப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இருந்தால் எல்லாம் இருக்கும், கர்த்தர் இல்லாவிட்டால் எது இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த உணர்வை நாம் அடைய வேண்டும். கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். எதுவும் வேண்டாம், கர்த்தரின் திருப்பாதத்தை பற்றி கொண்டால் போதும். அதுதான் மனிதனுக்கு தேவையானது. அவன் ஆத்துமா ரட்சிப்புக்கு தேவையானது. அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். கர்த்தர் படைத்தால் அவர் விருப்பப்படி வாழ்கிறோம். இந்த உலக ஐஸ்வர்யத்தை எந்த மனிதன் எங்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறான்? இந்த உலகத்தில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் போகும்போது இரு கரங்களும் வெறுமையாக தானே இருக்கிறது. வெறுமையாய் வருகிறோம், வெறுமையாய் போகிறோம். ஏன் இந்த உணர்வு வருவதில்லை? வார்த்தையில் தான் இதை சொல்லுகிறோம், உணர்வில் இல்லை. அலெக்சாண்டரை, அத்தனை பெரிய மாவீரன், எத்தனை யுத்தங்கள் செய்து அநேகரை கொன்ற மனிதன், கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள். மிக உலகமே போற்றக்கூடிய ஒரு மகா பெரிய வீரன். இள வயதிலேயே இறந்து விட்டார். அவர் இறக்கும் போது, அடக்கம் செய்யும் பொழுது, இந்த பெட்டியில் இரு கரங்களையும் வெளியே நீட்டும்படி வைத்து தூக்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இருந்தார். நான் எவ்வளவு பெரிய ஆள்தான், ஆனால் போகும்போது நான் எதையும் எடுத்து கொண்டு போகவில்லை, இதை உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு உயிரிட்டார். அப்படித்தான் செய்தார்களா? இரு கரங்களும் வெளியே நீட்டியபடி இருந்ததாம் அந்த அடக்கம் செய்யப்பட்ட பெட்டி, கல்லறை பெட்டி. எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. எவ்வளவு பெரிய பணக்காரனாய் இருந்தாலும், எவ்வளவு பேர் புகழ் இருந்தாலும், எத்தனையோ புகழ்ச்சிக்குரியவர்கள் இந்த பூமியில் பிறந்து விட்டார்கள். எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் வரை புகழ்வார்கள். கொஞ்ச காலமாக அவர்கள் பெயர் கூட தெரியாது. மிகப்பெரிய விஞ்ஞானிகளாய் இருந்தாலும் கூட எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரிந்தே புகழ்ந்தாலும் என்ன கிடைக்க போகிறது? புகழ்ச்சி என்ற வார்த்தையினால் என்ன நடக்க போகிறது? எதுவும் நம்முடையதில்லை. உணர்வடைவோம். ரட்சிப்பு பரிசுத்தம் அடைந்தால் பரலோகம் சென்று நிச்சயமாய் வாழலாம். மற்ற எதினாலும் பிரயோஜனம் இல்லை, எதை தேடினாலும் பிரயோஜனம் இல்லை. அது நமக்கு பயன் தராது, வீணான வாழ்க்கை. இதைதான் பிரசங்கி சொல்லுகிறார். மாயை மாயை, எல்லாம் மாயை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எழுதியது யார்? சகல ஐஸ்வர்யத்தையும் சகல ஞானத்தையும் பெற்ற சாலமோன் ராஜா. அவர் சொல்லி இருக்கிறார், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று. சகலத்தையும் பார்த்தவர், எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்து பார்த்தவர், எல்லா ஞானமுள்ள ஞானி, உலகத்தில் உயர்ந்த உடைய ஞானி அவர்தான். அவருக்கு ஈடு இணையானவர் யாரும் இல்லை. அவரே சொல்லிவிட்டார், எல்லாம் மாயை இந்த உலகத்தில் என்று. மாயையை நம்பி உண்மையை இழந்து விட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். நாளை